Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து வித பொருட்களின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய மத்திய அரசு நம்முடைய ஜிஎஸ்டி 2.0 என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்துள்ளார்கள். இந்த ஜிஎஸ்டி என்பது பல்வேறு காரணங்களால் எல்லோராலும் ஜிஎஸ்டியை குறைக்கப்பட வேண்டும். ஜிஎஸ்டி குறைக்கப்படுமையானால் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அது மிக உறுதுணையாக இருக்கும் என்கின்ற கோரிக்கைகளை பல்வேறு நிலைகளிலே உயர்த்தி கொண்டிருந்த பொழுது இன்று நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஜிஎஸ்டி 2.0 என்கின்ற ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த 2.0 என்பது இன்றைக்கு ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பை குறைத்து ஏழை மக்களுக்கு மட்டுமல்ல, நடுத்தர மக்களுக்கும் பெரிய வணிகர்களுக்கும் இது போன்ற ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிக பயனுள்ளதாக இருக்க போகின்றது. அப்படி எதெல்லாம் குறையுதுன்னு கேட்டால் பால், பிஸ்கட்டு, பால் பொருட்கள், இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி ஜிஎஸ்டியுடைய விலையை குறைச்சனால அதனுடைய விலை வாய்ப்பை குறையும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சேமிப்பை உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நடுத்தர மக்களுக்கும் அவங்க எந்த பொருளை வாங்கினாலும் சரி, அது வீட்டு உபயோகப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு கூட வரிகளை குறைத்து இன்றைக்கி இந்த நம்முடைய சுமையை குறைத்திருக்கின்றார்கள். உண்மையிலே இது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். பாரத பிரதமர் நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்கிற தீபாவளி பரிசு என்னென்னா இந்த ஜிஎஸ்டி திருவிழான்னு சொல்லலாம். இந்த ஜிஎஸ்டியுடைய வரி குறைப்பு அப்படிங்கிறது மக்கள் மருந்தகத்தில் வாங்கக்கூடியவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கும். இப்போ 18% இருந்த மருந்துகள் எல்லாமே 5% வந்துருச்சு. 12% வரி இருந்த மருந்து எல்லாமே 5% வந்துருச்சு. 5-6 இருந்த எல்லாமே 0% மாறிடுச்சு. நிறைய பொருட்கள் மக்கள் மருந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நாப்கின் ஆகட்டும், டைப்பர் ஆகட்டும், இதுக்கெல்லாமே 0% அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியே இல்லாமல் வருது. இது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்திய மக்களுக்கும் இந்த தமிழக மக்களும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே இது மாதிரி ஜிஎஸ்டி மருந்து பொருட்கள் இல்லாமல் நிறைய அத்தியாவசிய பொருட்களுக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துடைய விலையும் குறைஞ்சிருக்குது. இந்த விலை குறைப்பினால நிறைய சேவிங்ஸ் ஹெச்சாகும். ஒவ்வொரு குடும்பங்களோட வருமானம் மாதத்துக்கு இவ்வளோ சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஹெச்சாகக்கூடிய வாய்ப்பை நமது பாரத பிரதமர் இந்த தீபாவளி பரிசாக நம்ம தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காரு. இது அனைவருக்குமே கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம். நம்ம என்றைக்கும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வோம். நன்றி. இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு தீபாவளி பரிசு மாதிரி நம்மளுக்கு ஜிஎஸ்டி நல்லாவே குறைச்சிருக்கிறாங்க. ரீசன் சில இதெல்லாம் மெடிக்கல் ட்ரக்ஸில் 12%, 18% இருந்ததெல்லாம் இப்போ ஒரு 5% இருந்ததெல்லாம் இப்போ டேக்ஸே இல்லை. இந்த மாதிரி சில ஒரு மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி, மக்களுக்கு நன்மை தர்ற மாதிரி ப்ராக்டிக்கலாக இதை அவங்க நல்லபடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒன்று. எப்போவுமே மோடிஜி அவர்கள் என்னென்னா, நாடு முழுவதும் ஒரே கல்வி, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு, இந்த மாதிரி ஒரு தேசம் முழுவதுமே நன்றாக இருக்கக்கூடிய திட்டங்களை அதுக்காகவே அவர் யோசித்து நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து செய்கிற திட்டங்கள் தான் நம்ம மோடிஜி பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.